தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம முகநூலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். தாவேக அரசாங்கம் ஆக்கிரமிப்பாளருக்கு கோவில் நிலத்தை கொடுத்தாங்கல்ல, அதற்கு முட்டு கொடுக்குற மாதிரி, அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த பதிவு சரியா தப்பா அப்படிங்கிற இடத்துக்கே நான் போகல, அது தனிப்பட்ட விவகாரம். நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இப்படி தாவேகாவுக்கு சாதகமான விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வாண்டேடா வந்து முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதே சமயத்தில் இவர் பிஜேபியில் இருந்தப்ப எதிர்த்த திருப்பரங்குன்ற விவகாரம் இருக்குல்ல, திமுக எடுத்த அதே கன்றாவியான முடிவை தான் இந்த டிவிக்கு அரசாங்கமும் எடுத்தாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் அண்ணாமலை அவர்கள் ஏன் மௌனமாக இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே, இந்த கேள்வி என்ன பொறுத்த அளவுக்கு நியாயமான கேள்வி. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, நேற்று இந்த கோவில் நில விவகாரத்தில் தாவேக அமைச்சர்கள் இருந்து தாவேக நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாமே திணறிக்கிட்டு இருந்தாங்க. முட்டு கொடுக்க முடியாமல் பயங்கரமாக திணறிக்கிட்டு இருக்க நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்டாக அடுக்கி அதற்கான நியாயம் கற்பிக்கிற மாதிரி ஒரு வாண்டடாக ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. கண்டிப்பாக அந்த வாண்டடா டிவிகேக்கு முட்டு கொடுக்குற மாதிரி அவர் பதிவு போடுறது அந்த நேரத்தில் தேவையே இல்லாத ஒன்று என்னை பொறுத்த அளவுக்கு. இப்படி பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவர் பின்னாடி போயிருக்காங்கல்ல ஒரு 18 லட்சம் பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 17.5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை, முருகபெருமானோட விவகாரத்தை தன்னுடைய உணர்வு ரீதியான பிரச்சனையாக எண்ணி நிறைய பேர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க, போராட்டத்துக்கு வந்தவங்க, முருகன் மாநாட்டுக்கு வந்தவங்க, இப்படிப்பட்ட ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் ஏன் டிவிகேவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசினாரு, ஏன் திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டுடுறேன். திடீர்னு என்ன பதில் வருது அப்படின்னா, இந்த ஹிந்துத்துவா சார்ந்த விவகாரத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு பிஜேபி இருக்குது அப்படின்னு. ஏன் இங்கே வந்து பிஜேபி மட்டும்தான் அதுக்கு குரல் கொடுக்கணுமா, மற்றவங்க குரல் கொடுக்கக்கூடாதா? இது என்ன லாஜிக்குன்னு தெரியல. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது, நீ என்ன கேட்குறது, நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு என்ன அறிவு இருக்கா, அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு ஒரு சில பேரெல்லாம் பதிவு பண்ணாங்க. ஓகே, எனக்கு பெரிய அறிவு இருக்குன்னு நான் சொல்லவே கிடையாது. அதனால் அண்ணாமலை அவர்கள் செய்கிற எல்லாமே நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் மீது எனக்கு ஒரு துள்ளி சின்ன ஒரு கடுமணி அளவுக்கு கூட வன்மம் கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காக மிகப்பெரிய பணி செஞ்சுருக்காரு, கடுமையாக உழைச்சிருக்காரு. அந்த நேரத்தில் நம்மளாம் கடுமையாக அண்ணாமலை அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்தோம். ஒரு இடத்துல கூட அண்ணாமலை அவர்கள் மீது நான் விமர்சனம் வச்சதே கிடையாது. அண்ணாமலையாரோட அறிவார்ந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாம இன்னமும் ஒரு சில பயலுவா அவரை வந்து ஆட்டுக்குட்டின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு என்னோட பதில், ஆமையா அண்ணாமலையார் ஆடுதாய வளர்க்குறாரு, ஆட்டுக்குட்டி தாய மேய்ச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா. சாதாரண ஒரு விவசாய குடியோட பையன் தான் அண்ணாமலை. அதுக்கு இப்ப என்ன? நீங்க சிங்சான் அடிக்கிறீங்கல்ல, அந்த கோபாலபுர குடும்பத்தில் இருக்கவங்களை விட 1000 மடங்கு திறமையானவர், 1000 மடங்கு உண்மையானவர், 1000 மடங்கு நேர்மையானவர். இதை விட என்ன தகுதி வேணும் தமிழக மக்களோட அன்பு பெறதுக்கு? நீங்கெல்லாம் எவனும் எதிர்பார்க்கல. சாதாரண ஒரு தொட்டம்பட்டியில் பிறந்து சாதாரண ஒரு விவசாய கூலியோட பையனா பிறந்து ஐஏஎம்ல படிச்சு IPS படிச்சு காக்கி சட்டை போட்டு கர்நாடகாவில் சிங்கம்மனை வந்து அங்க இருக்க எதிரிகளையும் அங்க இருக்க அயோக்கியர்களையும் வேட்டையாடிக்கிட்டு தமிழகத்துக்கு வெள்ளை சட்டையோட வந்து அரசியல்வாதியாகி நீங்க பரம்பரையா சொம்படிச்சிட்டு இருந்தா அந்த கோபாலபுரத்தை ஆட்டங்கான வைப்பாருன்னு எவனும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை கொண்டாடின எதுக்காக அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தை தூக்கி சுமக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியோட அந்த சித்தாந்தத்துக்காக ஃபைட் பண்ணுறாரு, அவருக்கு நம்ம துணை நிற்கணும் அப்படின்னு நம்மளும் அவருக்கு ஆதரவாக தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வேறொரு இடத்துக்கு போயிருக்காரு, தனி கட்சி அப்படின்னு போயிருக்காரு. அவரை நம்பி போனவங்க எல்லாருமே சொன்ன விஷயம், எனக்கு தெரிஞ்சு நான் பேசினவங்கலேருந்து எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டார், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேச மாட்டார், அண்ணாமலை அவர்கள் ஒரு தேசியவாதியாக தான் இருப்பார், அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவத்துக்கு எதிராக பேச மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொன்ன கருத்து தான். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்ன கருத்து தான். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை நீங்கள் எந்த நிலைப்பாடோட அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்படி இருக்கையில் எனக்கு சந்தோஷம்தான். அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியெல்லாம் அங்கே போனவங்க வச்சாங்களா நம்பிக்கை, அதே மாதிரி பேசினார்னா நானும் கொண்டாடுவேன். பிஜேபிக்கு என்னுடைய ஆதரவு, என்னுடைய பணிகள் இருந்தாலும் வேற ஒருத்தர் வேற இயக்கத்திலிருந்து இதே சித்தாந்தத்துக்காக இதுக்காக பேசுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக நான் வரவேற்பேன். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்திய இந்த நடவடிக்கை இதெல்லாம் பார்க்கல
ஒரு சின்ன அச்சம் நமக்குள்ளே இருக்குது. அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாத அளவுக்கு ஒரு அச்சம் நமக்குள்ளே இருக்குது. அந்த அச்சத்தை போக்குற மாதிரி வருங்காலங்களில் அவர் செயல்பட்டார்னா கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுக்கும் என்னுடைய ஆதரவு இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆதரவு இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம போடுற பதிவுக்கு கீழே வந்து கண்ணாபின்னு கெட்ட வார்த்தை பேசுகிறது. நேற்று ஒருத்தன் ஒரு சில்லற பைய ஒருத்தன் பதிவு போட்டிருக்கான், படிக்க கேளுங்க. நீ எல்லாம் ஒரு ஊடகவியாளர், உனக்கெல்லாம் ஒரு போஸ்ட் ஒரு கேடு, நீ சரியாக வாங்கி கட்டிக்க போகிறேன்னு நினைக்கிறேன், உடம்பு பத்திரம் மகனே அப்படின்னு ஒருத்தவன் கொலை மிரட்டல் விட்டுருக்கான். இந்த அல்ற சில்லறைங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் கடந்து தான் இந்த சித்தாந்தத்துக்காக குரல் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் பயந்துருந்தா ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு சமத்துவம்ப்பா, எல்லாரும் சமத்துவம்ப்பா, எல்லாம்ப்பா, இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேறு ஏதாவது டான்ஸ் ஆடுற வீடியோ இல்லை டிக்டாக் வீடியோ அந்த மாதிரி போட்டுட்டு போயிருக்கலாம். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்னுடைய மனசில் எது இருக்கோ கண்டிப்பாக அதை தொடர்ந்து பேசுவேன். அண்ணாமலை அவர்கள் நல்ல விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக 100 விழுக்காடு ஒரு ஆதரிப்பேன். அதே சமயம் பிஜேபிக்கு எதிராக, பரிவார் இயக்கங்களுக்கு எதிராக, ஹிந்துத்துவாவுக்கு எதிராக அவருடைய நிலைப்பாடு இருந்தால் கண்டிப்பாக எதிர்ப்பேன், கண்டிப்பாக எதிர்த்து பேசுவேன். அதுதான் வந்து நியாயமும் கூட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அண்ணாமலை அவர்களை பற்றி பெருமையாக பேசி பிஜேபியில் அவர் இருந்தப்போ கொண்டாடினால அதே மாதிரி வீடியோ போட்டேன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு லாபம், எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய வியூஸ் போகும், எனக்கு பணம் வரும், தனிப்பட்ட முறையில் எனக்கு லாபம்தான். ஆனால் என்னுடைய மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கலை. அதனால் கண்டிப்பாக அவர் வந்து பிஜேபியை அட்டாக் பண்ணி பேசினா, பிஜேபி சித்தாந்தங்களை பற்றி பேசினா கண்டிப்பாக அவருக்கு பதிலடி இருக்கும். இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் சங்கியாக இருந்து தேசம் தெய்வீகம் திருப்பரங்குன்ற விவகாரம் அப்படின்னு பேசினவங்கெல்லாம் இன்றைக்கி திடீர்னு மாதிரி ஹிந்துத்துவா கதைக்காவாதுங்க, ஹிந்துத்துவாலாம் பிஜேபி பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கல உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப ஆத்திரமாக இருக்குது, கோபமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு உண்மையை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எல்லாருமே, அண்ணாமலை அவர்கள் இன்க்ளூடு எல்லாருமே அவ்வளோ பணி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குங்க, எவ்வளோ கேவலமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி என்றைக்குமே தன்னுடைய முகத்தை மாற்றிக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சில முக்கியமான கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம், ஓட்டு வராமல் போகலாம், அதை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. இந்த மக்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம முன்னாள் தலைவர்கள் அத்வானி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள், இவங்கெல்லாம் அந்த ராமர் கோவில் அந்த விஷயத்தை கையில் எடுக்கல எத்தனை பேர் திட்டியிருப்பான், ஏன் சக ஹிந்துவே திட்டியிருப்பான். அவன் முன்னாடி பாதிக்கப்பட்டாலும் கூட அவனே திட்டியிருப்பான், இதுக்கு அதெல்லாம் எடுக்கிறீங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, அது அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நம்மளால திட்டியிருப்பான். அதெல்லாம் நினச்சிக்கிட்டு என்னையா இது நம்மளாலே திட்டுறான், நமக்கு ஓட்டு வராது போல இருக்குது அப்படின்னு அவங்க அன்னைக்கு நினச்சிருந்தா இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குல்ல, நம்முடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குல்ல, அந்த விழிப்புணர்வு வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்காது. ஓட்டு நமக்கு அதில் ஆதாயம் எல்லாத்தையும் தாண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்கும். அந்த முடிவு தேசத்துக்கான முடிவாக இருக்கும், நம்முடைய பெரும்பான்மை கலாச்சாரத்துக்கான முடிவாக இருக்கும். அந்த மாதிரி முடிவை பாரதிய ஜனதா கட்சி எப்போவுமே எடுக்கணும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்கேனாலும் இருங்க, எந்த இயக்கத்தில்னாலும் இருங்க, ஆனால் ஹிந்துத்துவம் தப்பு, ஹிந்துத்துவம் பேசக்கூடாது, திருப்பரங்குன்ற விவகாரம் தப்பு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இங்கே பிஜேபி தலைமை சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போயிருக்கீங்க. ஆனால் எங்கே வேணாலும் இருங்க, நம்ம தேசத்துக்குன்னு ஒரு பிரச்சனை, ஹிந்துத்துவத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்றா குரல் கொடுப்போம். நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கணுமே தவிர கருத்து மோதல் கூடவே கூடாது. அதுவும் ஒரு சில சில்லற பசங்க நம்ம ஆட்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கருத்துக்களை தெரிவிப்பாங்க, அவங்க கீழே போய் குடும்பத்தை பற்றி திட்டுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, எனக்கு ஒருத்தன் மிரட்டல் விட்டான் இல்லை, அது மாதிரி கொலை மிரட்டல் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது. ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுப்போம். எப்போவுமே நம்முடைய தேசமும் ஹிந்துத்துவமும் நம்முடைய தேசத்துக்கும் தமிழகத்துக்கும் உயிர் நாடி. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.